ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சைடிஷ் ரெசிபி தான். உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு 5 எண்ணெய் எடுத்துகிட்டு 3 விசில் விட்டு இறக்கி ரவுண்ட் ஷேப்லேயும் நீள்வாக்குலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் குவான்டிட்டி வேணாலும் அதிகமாக எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்து தாளித்து விட்டுடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதையுமே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்துக்கலாங்க. உளுந்து நல்லா பொரியட்டும். இப்போ பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் அது 2 எண்ணத்தை கிள்ளி சேர்த்துடலாம். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மண் பாத்திரத்தில் செய்யும்போது பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டே வந்து நம்மளுக்கு வேறு லெவலாக தான் இருக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே செய்யுங்க. அப்போ பாத்திரமும் நம்மளுக்கு உடையாமல் ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம சேர்த்த கருவேப்பிலை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை புதுசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தாங்க வதக்குறோம். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டாலே இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ இது நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இந்த ஆயிலில் வந்து ஒரு நிமிஷம் போல் கலந்து வரட்டும். ஏற்கனவே நம்ம 3 விசில் விட்டு இறக்கிருக்கிறோம். அதனால் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துடும். நம்ம சேர்க்குற மசாலா இந்த ஆயிலில் மட்டும் நல்லா பிரண்டு வந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு பிரண்டு வந்து இனி நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம சேர்க்க போகிறது வந்து மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் நிறைய எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், ஒரே ஸ்பூனில் தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் குழம்பு மிளகாய்த்தூள். ஏன்னா நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறோம். இன்றைக்கி கடைசியாக வந்து பெப்பரும் துவப்போகிறோம். அதனால் காரம் வந்து சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும் இப்போ போட்டு பிரட்டிக்கலாம். ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வைக்கலையே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு வந்து நான் சேர்த்துட்டேன். அப்போ தான் வந்து அந்த கிழங்குல வந்து உப்பு பிடிக்கும். இப்போ இதை நல்லா பிரட்டி விட்டுடலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மசாலாவில் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு நம்ம பிரட்டி விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே பிரண்டு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். நீங்கள் குருமிளகு பொடி இல்லை அப்படின்னா குருமிளகை வந்து நல்லா 1 பாதியமாக இடிச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மிளகுத்தூள் இருக்கிறனால 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நிறையா சேர்த்துக்கிறேன். அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதனால் உங்களுக்கு வீடியோக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துற மாதிரி காட்டிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்தணும். ஏன்னா இது மிளகு உருளைக்கிழங்கு வரதுனால காரம் கொஞ்சம் வந்து தூக்கலாக தான் இருக்கும். பெப்பர் போடும்போது பார்த்திங்கன்னா ரசத்துக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா ஒரு பிரட்டி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க. இது ரச சாதம், வெரைட்டி ரைஸு, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா வெறும் ரைஸுக்கு பூண்டு குழம்பு, மிளகு குழம்பு அது கூட வந்து சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக மல்லி இலை தூவி இறக்குனிங்கன்னா அருமையான உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா லஞ்சோட பார்த்திங்கன்னா நான் வந்து கருவேப்பிலை மிளகு குழம்பு தான் வச்சுக்கிறேன். அது நாளைக்கு வீடியோவில் வரும். அது கூட சைடிஷாக உருளைக்கிழங்கு வறுவல்.